ஒரு தேவாரத்தில் முப்போதும் திருமேனி தீண்டுவாருக்கும் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றார். இந்த கையினால் சிவபெருமானை தொட்டு பூஜை செய்வதற்கு இவர்கள் தகுதியானவர்கள். அந்த ஒரு நாளில் அந்த பையனுக்கு 18 வயசு ஆகுதுன்னு வச்சுங்க, அவனுக்கு அப்போதான் சான்ஸ் கிடைக்குது. அதை விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவன் அந்த சுவாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாது. அந்த மரகத லிங்கத்தை தொட்டு அவனால் பூஜை பண்ணவே முடியாது. வேத மந்திரங்களை சொல்லி பூஜை செய்பவர்கள் தான் பிராமணர்கள். இந்த ஆகம மந்திரம் அப்படிங்கிறது யாரு கொடுத்ததுன்னா முருகன் கொடுத்தது. பழைய புஸ்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இலங்கை அச்சிவேலின்னு போட்டிருப்பாங்க. எல்லா மந்திரங்களும் முருகனால் உருவாக்கப்பட்டது. கதிர்காமத்துறை முருகன் இலங்கையிலிருந்து நமக்காக முருகன் கொடுத்ததுதான் ஆகம மந்திரம். ஆகம மந்திரத்தை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். சிவதனய விருட்சம் சர்வ கல்யாணமூர்த்தியும் பரசு கமலகஸ்தம் மோஷிதம் மோதகேனா அருணகுசுமமாலா வியானலம்போதரம் தம் மம ஹிருதய நிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமி. இது ஆகம மந்திரம், எப்படி வேணாலும் சொல்லலாம். வேத மந்திரம் இப்படித்தான் சொல்லணும்னு சட்டம் இருக்கும். விசர்க்கம் வைக்க வேண்டிய இடத்தில் விசர்க்கம் வைக்கணும், விசர்க்கம் இல்லாத இடத்தில் விசர்க்கம் இல்லாமல் சொல்லணும். இதை எந்த ராகத்தில் வேணாலும் சொல்லலாம். ஆகம மந்திரத்தை லலிதா சகஸ்ரநாமம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராட்னி ஸ்ரீமல் சிம்மாசனேஸ்வரி, ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராட்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, எப்படி எந்த ராகத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் வேத மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரங்களை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்றால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஓம் இரண்யவர்ணாம் அரிணீம் சுபர்ணரஜரஸ்ரஜாம் சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாபா. அந்த ஏற்றம் இரக்கத்தோடு வேத மந்திரத்தை சொல்ல வேண்டும். வேத மந்திரத்தை எல்லாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. வேத மந்திரம் இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆகம மந்திரம் எந்த ராகத்தில் வேணாலும் போட்டு பாடிக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடிக்கலாம். ஆகம மந்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் சிவாச்சாரியார்கள், வேத மந்திரத்தை சொல்லக்கூடியவர்கள் பிராமணர்கள். இப்ப ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வச்சுங்க. இந்த கும்பாபிஷேகத்தில் உள்ளார சுவாமிக்கு பூஜை செய்யக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஆகம மந்திரத்தை சொல்லி கொண்டிருப்பார்கள். இந்த வேத மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேத மந்திரத்தில் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களிலும் பண்டிட்டு கூப்பிடுவாங்க. நல்லா படித்து அதில் கணம் படிச்சிருக்கிறவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள அந்த ஒரு மணி நேரம், ஒரு காலம் பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாக 1 மணி நேரம் அவர்களை இந்த மாதிரி வேத மந்திரங்களை சொல்லுவார்கள். அதாவது தீட்சிதர், பிராமணர், அதற்கு பிறகு சிவாச்சாரியார். இந்த சிவாச்சாரியார் அப்படிங்கிறவங்க சிவனை தொட்டு பூஜை செய்வது மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள். வேற எந்த வேலைக்கும் போறதில்லை, இந்த வேலை மட்டும்தான். இதுதான் வாழ்வாதாரம். இதை பூஜை செய்து கொண்டு அதற்கென்று பாடசாலைகள் அமைத்து அந்த பாடசாலைகளில் அந்த மாணவர்களை 7 வருட காலம் படிக்க வைத்து அம்மா அப்பா விட்டுட்டு அங்கே போய் உட்காந்துருக்கணும். ஒரு 11 வயசுக்கு போனதில் போட்டு கொண்டு போய் உள்ளார விட்டாங்கன்னா திரும்ப 17 வயசுக்கு தான் வருவான். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா இந்த மந்திரங்கள் சொல்லுற போது நாக்கு பெறலாறு. அதுக்காக இதெல்லாம் சாப்பிடாம இருந்து பிராமணன் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, ரொம்ப உயர்வானவர்கள் அப்படின்னு. இல்லை, சந்தோஷத்தை எங்கேயுமே அனுபவிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சிவாச்சாரியாரும் சரிதான், கோயிலில் பூஜை பண்றவங்கள சந்தோஷத்தெல்லாம் அனுபவிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு ஒரு மனைவி, ஒருத்தருடைய மனைவி இருக்கான்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வெட்டிங் டேயா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க,
நம்ம திருவேற்காடு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படிம்பாங்க. சரிம்மா, நான் கிளம்புற என் கோயிலில் பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு சரி சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவார். இந்த அம்மா புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு திலப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் பூ எல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கோம். எப்பொழுதும் 10 மணிக்கு கோயில் மூடணும். 10 மணிக்கு கோயில் மூடுற நேரத்துக்கு அங்கேருந்து ஒருத்தர் வருவார். சாமி சாமி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சாமி, இன்றைக்கி எனக்கு கல்யாண நாள் சாமி, இல்லை எனக்கு பிறந்த நாள் சாமி, இல்லை எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சாமி, அவர் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும் சாமி. வந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகணும். புரியுதுங்களா? அதாவது சிவாச்சாரியுடைய பொழைப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஒன்றும் சந்தோஷமாலாம் இருக்கவே முடியாது. இது உலக நன்மைக்காக வாழக்கூடியவர்கள் இவர்கள்லாம். இந்த மகாபெரியவர் சொல்லுவார், மிக அருமையாக சொல்லியிருப்பார். அவருடைய வாழ்நாள் புத்தகம் படிச்சிருக்கிறேன், அதில் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். சிவாச்சாரியார்னா யாரு, பிராமணன்னா யாரு? இந்த பிராமணர்களுக்கு என்ன வேலை? அக்னிகோத்திரம் பண்ணணும், வேத மந்திரங்களை சொல்லணும். இன்னைக்கு வேத மந்திரங்களை சொல்லுகிறவர்களுக்கு திருப்பதியிலேருந்து ஒரு பணம் கொடுக்குறாங்க. ஏதோ உலகம் சேமமா இருக்கணும்னா இந்த சப்தம், இந்த ஒலி, இந்த ஒலிங்கிறது எதுலேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? அடிவயத்திலேருந்து வருது. இந்த வலி வரும் பொழுது நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய சப்தமாக இருந்தால் கண்டிப்பாக இங்க இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கும். தமிழையும் இல்லைன்னா சொல்ல முடியாது. தமிழையும் நல்ல மொழி இல்லை, நல்ல மொழி, நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த சப்தத்துக்கு வேத மந்திரங்கள்னு பேர் வச்சாங்க, ஆகம மந்திரங்கள்னு பேர் வச்சாங்க. திருமுறை பாடுறாங்க. அதுதான் முதல்ல சொன்னேன், முப்போதும் திருமேனி தீண்டுவாருக்கும் அடியாருக்கும் அடியேன். அடுத்தபடியாக பட்டாச்சாரியார் இருக்காங்க. பட்டாச்சாரியார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க பெருமாள் கோயிலில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள். அதுலேயே 2 பிரிவுகள் இருக்கு, வடகலை தென்கலை. இவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் சுவாமிக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். சிவாச்சாரியார்னா வாழ்நாளில் சுவாமிக்காக அர்ப்பணிக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஊரில் இந்த கோவிலை வழிநடத்தி, இந்த கோயிலில் பூஜைகள் செய்து, இந்த ஊரில் இருக்கும் மக்களுக்காக பிரார்த்தனை செய்து, லோகக்ஷேமார்த்தம், கிராமக்ஷேமார்த்தம், லோகம் நல்லா இருக்கணும், இந்த கிராமம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், இந்த எண்ணங்களோடு இவர்கள் பூஜை செய்கிறார்கள். பட்டாச்சாரியார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி தூக்குவாங்க. அந்த தோள்பட்டையை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், புண்ணாக இருக்கும். 10 நாள் உற்சவத்தில் சுவாமிக்காக செய்வாங்க. இப்படித்தான் வாழ வேண்டும். அதில் காலையில் எந்திரிக்கணும், எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் காஃபி சாப்பிடணும். சில பேர் குளிச்சுட்டு ஆத்மார்த்த பூஜை, சிவ பூஜையை முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பரார்த்த பூஜை, எதனா ஒரு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபி சாப்பிடுவாங்க. சில பேர் காலம்பரை எந்திரிச்சு, இப்போ என்னாலலாம் முடியாது, அதனால் காலம்பரை எந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு ஆத்மார்த்த பூஜை, என்னுடைய சிவ பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிட முடியும். 11 மணி ஆனாலும் 12 மணி ஆனாலும் இன்றைக்கு சிவ பூஜை செய்வதற்கு காலதாமதமாகிவிட்டது. காலம்பரை ஒரு ஹோமத்துக்கு போனால் வருமானமும் பார்க்கணும்ல. காலம்பரை ஒரு ஹோமத்துக்கு போகிறேன்னு வச்சுங்க, அங்கே லேட் பண்ணிடுறாங்க. 10 மணிக்கு முடியுது. அங்கேருந்து வந்து குளித்து திரும்பவும் ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சிவ பூஜை பண்ணி சாப்பிட்ற போது மணி 12. இந்த மாதிரியான விஷயங்கள் பட்டாச்சாரியாருக்கும் இருக்கு. அவங்களும் தாலையில் எந்திரிச்சு குளிச்சு அவங்களுடைய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு, இன்னைக்கு பெரிய பெரிய கோயிலில் பூஜை பண்றவங்களாம் அனுஷ்டானமே பண்ண முடியல, பரார்த்த பூஜை தான். அடுத்தவர்களுக்காக மட்டுமே பூஜை செய்ய முடிகிறதே தவிர அவர்களுக்காக சொன்ன பார்த்தீங்களா, இந்த வெட்டிங் டேக்கு போக முடியலன்னு.
அவர்களுக்காக ஒரு பூஜை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியல. எல்லா துறையில் இருக்கக்கூடிய அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களும் அந்த துறை சார்ந்த இடங்களுக்கு செல்லுகிற பொழுது அவருடைய விசிட்டிங் கார்டை காமிச்சிட்டு இல்லைனாக்கா அவங்களுடைய ஐடியை காமிச்சிட்டு நேராக உள்ளார போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் எங்கள் கோயிலில் மட்டும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இங்கேருந்து நான் பழனிக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், எனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு நாள் தான் வேலை லீவு கிடைக்கும். இங்கே என் கோயில் நிர்வாகம் எனக்கு ஒரு நாள் லீவு கொடுப்பாங்க, இல்லை 2 நாள் லீவு கொடுப்பாங்க. ஒன்றும் வேலை இல்லாத நாளில் லீவு கொடுப்பாங்க. அதுக்கு நான் ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுட்டு போகணும். அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஆளை அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போகணும். பழனிக்கு போய் அங்கே கூட்டமாக இருந்ததுன்னு வச்சுங்க, என்னை உள்ளார யாரும் விட மாட்டாங்க. ஐயா நான் கோயிலில் பூஜை பண்ணுறது தான் ஐயா, என்னை உள்ளார விடுங்கன்னு சொன்னாக்க அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதை விட முருகனை கையெடுத்து கும்பிட்டுட்டு வாசல்லேருந்தே வந்துடலாம். முடியாது. அரசியல்வாதிகள் வேணா உள்ளார உடனே டப்புன்னு போயிடலாம், போலீஸ்காரரா கையை காமிச்சிட்டு போயிடலாம், மாநகராட்சியில் வேலை செய்கிறாரா கையை காமிச்சிட்டு போயிடலாம், இபியில் வேலை செய்கிறாரா கையை காமிச்சிட்டு போயிடலாம். நாளைக்கு அதே பழனி கும்பாபிஷேகத்திற்கு ஒரு உத்தமபட்ச குண்டம் போட்டு 50 பேர் சிவாச்சாரியார் வேணும்னு கேட்குற பொழுது இங்கேருந்து எல்லாரும் போகிறாங்க. ஆனால் சாதாரண நாளில் ஒரு பெரிய கோயில் பழனி அப்படிங்கிறது நான் சொல்கிறேனே தவிர ஒரு பெரிய கோயிலில் போய் தரிசனம் பண்ண முடியுமா? நிம்மதியாக ஒரு 2 நிமிஷம் நின்று தரிசனம் பண்ண முடியுமா? இன்னும் எங்களாலேயே முடியாது. காரணம் என்னன்னா இந்த இந்து அறநிலையத்துறை பாடாப்படுத்துறாங்க. அவங்களுக்கு தான் கோயில், அவங்களுக்கும் கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்னே எங்களுக்கு தெரியல. இதை பேசினா இது ஒரு 2 எபிசோடு போகும். அதனால் அது தனியாக பேசுவோம். இப்போ பிராமணரை பற்றி பேசுவோம்.